أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من الذين هادوا يحرفون الكلم عن مواضعه ويقولون سمعنا وعصينا واسمع غير مسمع وراعنا ليا بألسنتهم وطعنا في الدين ولو أنهم قالوا سمعنا وأطعنا واسمع وانظرنا لكان خيرا لهم وأقوم ولكن لعنهم الله بكفرهم فلا يؤمنون إلا قليلا. يا أيها الذين أوتوا الكتاب آمنوا بما نزلنا مصدقا لما معكم من قبل أن نطمس وجوها فنردها على أدبارها أو نلعنهم كما لعنا أصحاب السبت وكان أمر الله مفعولا. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் கொண்டு துவங்குகின்றேன். யூதர்களில் சிலர் வேத வசனங்களை கருத்து வேறுபடும்படி புரட்டி வருவதுடன் உங்களை நோக்கி, நபியே, நீங்கள் சொன்னதை நாங்கள் செவியுற்றோம், எனினும் நாம் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறி உங்கள் மார்க்கத்தில் குற்றம் சொல்லவும் கருதி, நபியே, நாம் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், இனி எதையும் நீங்கள் கேட்காதிருங்கள் என்றும் கூறி, ராயினா என்று நாவை கோணி உளறுகின்றனர். ராயினா என்னும் பதத்திற்கு அரபி மொழியில் எங்களை கவனியுங்கள் என்பது அர்த்தம். எனினும் யூதர்களுடைய மொழியிலோ மூடனே என்பது அர்த்தமாகும். எனினும் அவர்கள் உங்களை நோக்கி, நபியே, நீங்கள் சொன்னதற்கு நாம் செவி சாய்த்தோம், உங்களுக்கு நாம் வழிபட்டோம், நாம் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று கூறி, ராயினா என்னும் பதத்திற்கு பதிலாக உன்துர்னா, எங்களை அன்பாக நோக்குங்கள் என்றும் கூறியிருந்தால் அது அவர்களுக்கு மிக நன்றாகவும் நேர்மையானதாகவும் இருந்திருக்கும். எனினும் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆதலால் அவர்களில் சிலரை தவிர பெரும்பான்மையானவர்கள் நம்பிக்கையாளர்களாக மாட்டார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, நாம் இறக்கிய வேதத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள். இதுவோ உங்களிடமுள்ள வேதத்தையும் உண்மையாக்கி வைக்கின்றது. இன்றேல் உங்கள் முகங்களை மாற்றி அதை பின்புறமாக திருப்பி விடுவோம், அல்லது சனிக்கிழமைகளில் வரம்பு மீறியவர்களான அஸ்ஹாபு சபுத்தை நாம் சபித்தவாறு உங்களையும் நாம் சபித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய கட்டளை நடைபெற்றே தீரும்.